ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவியோட டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பரோட்டா இதுக்கெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். மட்டன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வெந்து வந்துடும். மட்டன் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து விட்டு செய்ய தேவையில்லைங்க. குக்கரில் 5 விசில் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து அதையும் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்குங்க. கொஞ்சம் எச்சா போனாலும் அதோட ஃப்ளேவர் அதிகமாயிரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே தேவையான அளவு வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் நிறைய போன் பீஸாக பார்த்து வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி போன் பீஸ் சேர்த்து மட்டன் கிரேவி வைக்கும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதையும் இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மட்டன்லேயே நல்லா தண்ணி விடுங்க. இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மட்டன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கர்லேயே நம்ம விசில் விட்டால் போதும். தனித்தனியாக வேக வச்சு செய்ய தேவையில்லை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த டைம்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா மட்டன் நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். நல்லா பிரட்டி விட்டு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு விட்டோம்னா மட்டன்லேயே நல்லா தண்ணி விட்டு வருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனில் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. மட்டனும் நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சுங்க. மட்டன் இப்போ கால்வாசி வெந்திருக்கும். பாருங்கள், மட்டன் நல்லா சுருண்டுருச்சு. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர், புளிக்காய் தயிராக சேர்த்துக்குங்க. தயிர் சேர்க்கும்போது நல்லா மட்டன் சாஃப்டாக வெந்து வருங்க. உங்கள் மட்டன் நீங்கள் எப்போ எடுக்கிற பக்கம் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த கணக்கில் விசில் விட்டுக்குங்க. நாங்கள் எப்பவுமே 5 விசில் விட்டால் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. தயிர் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அது கூடவே நீளவாக்கில் கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தை வதக்கி நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அந்த பேஸ்ட்டு தாங்க அந்த கிரேவிக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். வெங்காயம் நல்லா இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மட்டன் கிரேவி மாதிரியே வரும். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படியே இந்த பக்கம் இருக்கட்டும். மட்டனும் நல்லா பிரண்டு வதங்கி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேகிறதுக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கலாம். நான் மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்குறேங்க. உங்களுக்கு நல்ல தண்ணி குழம்பு மாதிரி வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி விட்டுக்குங்க. நான் 2 கப் தண்ணி மட்டும் விட்டுருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 5 விசில் மட்டும் விடுங்க. 5 விசில் விட்டு நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பரான கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கிரேவி கன்சிஸ்டன்சி போதுன்னா இப்படியே வச்சுக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் திக்காக கிரேவி வேணும், அதனால் ஒரே ஒரு கொதி மட்டும் விடுறேன். ஒரே ஒரு கொதி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து குக்கர் அடிக்காச்சுங்க. நம்மளோட கிரேவி சூப்பரான பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி செமி கன்சிஸ்டன்சி இருக்குங்க. உங்களுக்கு நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா நம்ம முதல்ல விசில் விட்டோம்ல அந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம்.
நம்மளோட மட்டன் கிரேவி நல்லா எலும்போடு சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்குங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. நம்மளோட சேனலில் இதே மாதிரி நான்வெஜ் ரெசிபி நிறைய இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.